ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் த 50 ரியாலிட்டி ஷோவுடைய டே 8க்கான ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நம்மளுடைய ஃபீல்டில் வந்து ஃபுல்லாகவே பார்வதி கமுருதனுடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டீங்க. பிக் பாஸ் கொண்டாடத்தில் அவங்க வருவாங்களா? ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்துருந்தாரு, அதில் வந்து பார்வதி கமுருதீன் போனாங்களா? அப்புறம் கமுருதீன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, அதில் பார்வதி இருக்காங்களா? அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி. அதற்கான ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு 50 ஷோவை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கோலாகலமாக ஃபேட்மேனுடைய ஃபேர்வெல் பார்ட்டி, அதாவது இனிமேல் அவர் வந்து ரிவ்யூ பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வருது. ஸோ நல்ல ஒரு ரிவ்யூவர் அப்படின்றதை தாண்டி மக்கள் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது தான். பட் அவர் தான் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து இல்லை. ஏன்னா அவருக்கு முன்னாடியே நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் சீசன் 1லேருந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். பேட்மேன்லாம் வந்து சீசன் 3லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் கெரியரை. அதுக்கு முன்னாடி ட்விட்டரில் அங்கங்கே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். பட் வீடியோவாக நம்ம வந்து பார்த்தது ஃபேட்மேன் வந்து 3rd சீசன்லேருந்து தான் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ அவர் ஒரு 3ஆவது சீசன்லேருந்து கிட்டத்தட்ட இவ்வளோ சீசன் பண்ணியிருக்காரு, ஒரு 6 சீசனாக அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அவருக்கான ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அவரை வச்சு நிறைய பேர் வந்து இப்படி பேசலாமா, போல்டாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவருடைய அடுத்த வாழ்க்கைக்கு, அடுத்து படத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் விஜித் வியூ சார்பாக அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ வாழ்த்துக்கள் ரவீந்தர் அவர்களே, ஃபேட்மேன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்வதி கமுருதீன் போனாங்களா? ஏன்னா ராணவ் வந்து பார்த்த ஒரு ஃபோட்டோலாம் நம்ம போட்டிருந்தாங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தாங்க போல தெரிந்து. அறந்தாங்கி நிஷாவா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேபிஐ டீம் வந்து உள்ளே வந்திருக்காங்க. கொஞ்சம் வைபாக தான் கொண்டு போயிருக்காங்க. பட் பார்வதி கமுருதீன் வரல அப்படின்றது தான் அப்டேட். அவங்க வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க அந்த பார்ட்டிக்கு வரலை அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா? இப்போது பார்வதி கமுருதீன், வினோத் யாருமே வந்து ரவீந்தரோடைய அந்த ஃபேர்வெல் பார்ட்டிக்கு வரலைங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் பார்வதி கமுருதீன் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பிக் பாஸ் கொண்டாட்டமே இருக்குமாங்கிற ஒரு டவுட் வந்து வந்துருச்சு. ஏன்னா எப்பயுமே இந்த டேட் இந்த அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்நேரம். ஏன்னா ஒரு மாதம் ஆக போகுது. 17லேருந்து ஆகிடுச்சு, 10 17 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு மாதம் தாண்டி வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. வந்தால் ப்ரோமோ இந்த வாரம் வரணும். அதை பற்றி எந்த ஒரு போஸ்ட்டும் இல்லை, அப்டேட்டும் இல்லை அப்படின்றதுனால இது ஒரு சீசனு, இதுக்கு ஒரு கொண்டாட்டம் வேறு கேடா அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாங்களான்னு தெரில. மேபி இன்னும் டிலே ஆகி வருமானு தெரில. ஸோ மேபி இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். ரெட் கார்டு கொடுத்துட்டே உள்ளே வந்து ஷோ கூட்டு வந்துட்டாங்க. பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு பாரதி கம்பெனி கூட வருவாங்களா? கண்டிப்பாக அவங்க வந்து வருவாங்க அப்படிங்கிறது தான். அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். அடுத்து அரோரா, இந்த உலக உத்தமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உருட்டுறாங்கல்ல. அதாவது ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு போன பிறகு எனக்கு கொஞ்சம் ஒரு ஞானோதயம் வந்துடுச்சு. நான் கொஞ்சம் ஒரு ஐட்டம் மாதிரி வெளியே வந்திருந்தேன். பட் இப்போ இந்த வீட்டில் எனக்கு வந்து சொந்தங்கள் இருந்ததுனால எனக்காக சொந்தங்கள் இருக்காங்க. அதனால நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிட்டேன். அவங்களுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குறைவாக வந்து உம்மனை மூஞ்சி வச்சுட்டு பேசுகிறப்ப இதெல்லாம் நம்புறதுக்கு வந்து நம்ம வந்து முட்டாள் கிடையாது. நார்மலைஸ் வந்து ஈஸியாக பண்ணிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மூவி கேன்சல் பண்ணலை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் டு அரோரா சிங்க்லருங்கிறது இருக்குது. ஓகேவா? இன்னமும் வந்து காசு போட்டு தான் இருக்கானுங்க. அது எந்த ஒரு மாற்றுக்கருத்து. பிக் பாஸ் போனதுக்கான காரணமே இன்னும் வந்து கல்லா கட்டுறதுக்கு தான். இந்த போலாண்டில் போய் பொறி வைக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போனது வரைக்கும் தான் நம்ம நம்ப முடியாது. போனால் தான் நம்ப முடியும். அதனால் நம்ம வந்து அதை நம்ப முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவே அவ்வளோ தூரம் அவங்களுக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அங்கே வந்து தூக்கி போட்டு இந்த தொழிலை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இவங்க வந்து கண் கலங்குறாங்களாம். அவங்க அம்மா அப்பா கண் கலங்குறதே நீங்கள் வந்து தூக்கி போட்டீங்க. சபரி யார், நம்ம திவ்யா, அப்புறம் வந்து விக்ரம் கண் கலங்குறாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காங்களாம். என்னம்மா நீ இந்த உருட்டெல்லாம் வந்து எங்கேயாவது போய் உருட்டிக்கோ அப்படிங்கன்னா உன்னை நம்பி சொம்பு தூக்குற அந்த ஒரு சில பசங்களாம் இருக்காங்களா, அவங்க வேணால் உன்னை வச்சு க்ளோரிஃபை பண்ணட்டும். நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக பார்க்குறவங்க, ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா நடிக்காத அப்படிங்கிறது தான். வேணால் நீ பண்ண அதை சொல்கிறத செயலில் செஞ்சுக்காங்க. அதுக்கடுத்து நாங்கள் நார்மலைஸ் பண்ணுறது, ஓ பிக் பாஸ் நிஜமாக இந்த பொண்ணு வந்துட்டு மாறிடுச்சு அப்படிங்கிறத நாங்கள் உணர்றோம். என்னை பொறுத்த நீ மாற மாட்டேன் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். அது வந்து நீங்கள் எப்படிலாம் நினச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா அம்மா அப்பாட்ட இருந்து திருந்தாதது
இந்த பிக் பாஸ் உள்ளே போன மூதேவிங்க சொல்லி கேட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அடுத்து இந்த வாட்டர்மெலன் அடங்கவே மாட்டாப்புல, கேட்டுக்கின்னு பேசிக்கிட்டே இருக்காப்புல. நல்ல வேலை பாரு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் வச்சியோ இல்லை கம்முறுதினு வந்து வாட்டர்மெலன் வச்சியோ யாருமே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா தற்பெருமை தராளடி அப்படிங்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் தான் ஃபஸ்ட்டு ஓட்டிங்கில் இருந்தேன் அப்படின்றாப்புல. இன்னமும் உட்காந்து பாரு வந்து கமருதீனோட என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பாரு கமருதீன் ஒரு என்னமோ ஸ்பாட் ஏதோ சொல்லுவாங்க, அது பேர் என்னது, அதாங்க உட்காந்து பேசுவாங்களே பாட்காஸ்ட்டு, அது வந்து பண்ணுறதுக்காக பிளானில் இருக்கப்போ வாட்டர்மெலன் கூப்பிட்ற மாதிரி பிளான் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா இவரை கூப்பிட்டு ஏதாவது குதர்க்கமாகி போச்சுன்னா அது வந்து பெரிய இதாயிரும் அப்படின்றது மாதிரி மேபி டவுட்டு தான் அப்படிங்கிறது. சரி, அடுத்து கமருதீன் இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி எங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டு. பார்வதியோடைய டாக் இருக்குது கையில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா பார்வதியோடைய உங்களுக்கு தெரியும் டாக் வந்து அவங்க என்ன வச்சுருக்காங்கன்ட்டு, அதே தான் கமருதீன் வச்சுருக்காரு. அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து போயிருப்பாங்க ஒரு கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன். அப்படிங்கிறப்ப காதல் ஜோடிகள் பறக்கிறாங்க, என்னாலும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். பட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி எங்கே கூட நீங்கள் கூட்டு போக மாட்டிங்களா, டாக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. ஏங்க அவங்களுக்குன்னு கொஞ்சம் ப்ரைவசி விடுங்க. அவங்க என்னாலும் பண்ணிட்டு போகிறாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் விட்டா வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட் நைட்டே நடத்தி வச்சுருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம். அவங்க ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க, அதில் நாயை பார்த்துட்டு பார்வதி போனாங்களா, பார்வதி எங்கே, அந்த வீடியோவில் சூப்பராக இருக்குது, ஒரு வைப் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள். அப்படிங்கிறது தான் லெட் தம் கொஞ்சம் ஃப்ரீ, ஒரு ஸ்பேஸ் விடுங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இதை பற்றி அப்டேட்ஸ் வந்து கேட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம த 50 ஷோக்குள்ளே போகலாம். ஸோ 50 ஷோவில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் மெயினாக. ஓகே, அதில் ஒரு டாஸ்க்கை இந்த லயன் பூச்சாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாரு. இந்த லயன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புகையை போட்டு வர்றதில் பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து கேட்க மாட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஒரு டாஸ்க் முதல்ல வந்து கண்டக்ட் பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் போகுது, ரஜத்துக்கும் சகத்துக்கும் ஒரு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து டீகோட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்ல, ரஜத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சீசன் 18 எப்படி ஆடினாலும் உங்களுக்கு தெரியுமா, பிக் பாஸ் ஹிந்தியில் எந்த ஒரு பொண்ணையும் பேச கூட மாட்டார், அன்வான்டாக ஹக் கூட பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு டைப். அவர் போய் லவ் ட்ராக்ல வந்து இருப்பாரா, சும்மா அந்த பொண்ணு மேலே ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் ஊட்டிகிட்டு இருக்காரு. அதை வச்சு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்காலாம் வந்து கேட்குறாங்க, இது வந்து ஒரு ஏதோ ஒரு பாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. வந்து கன்சாடி அப்படின்ட்டாங்க. கன்சாடிலாம் கிடையாதுமா, அது வந்து ரகத்து சகத்து அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து உள்ளே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து இந்த டாஸ்க் வருதா, இந்த டாஸ்க் தான் ரொம்ப கேவலமான டாஸ்க்கு. மாவாட்டுற டாஸ்க் வச்சுட்டாங்க, கோதுமை மாவு போட்டு அரைக்கணும் அப்படின்ட்டு. இது தெரியாமல் வந்து நாங்கள் கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டாங்க. உள்ளே போய் கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா டக்குன்னு வந்து மாவு மிஷின் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அது மாவு மிஷினை போட்டு வச்சுட்டோன்னே ஒரு நம்ம நிக்கி இருக்காங்களே ரொம்ப ஸ்மார்ட்டான டைப்ன்ட்டு, சரி பசங்க பொண்ணுலாம் வேண்டாம், மிக்ஸ்டாகவே போவோம், 20 பேர் யாரும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க. உடனே என்ன அது, நான் போவேன், அவன் நிக்கி சொன்னால் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து இறங்கி சண்டை போடுது. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே 2-3 பேர்கிட்ட சண்டை வந்துடுச்சு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸுக்கும் சித்தார்த்துக்கும். யார் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க, மாவு எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, யார் டீமுக்கு போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சண்டை. பார்த்தார் லைனு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் கூட அலக்கை வச்சுருப்பாங்களா 2 பேர், அவங்கள கூட்டு போய் இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்கே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை போன அதுக்கெல்லாம் பருத்தி மூட குடவுல இருக்கலான்ட்டு. இவனுங்க பிக் பாஸை மையப்படுத்தியே இந்த ஷோ நடத்திட்டு போகிறாங்க. அது உருப்படாது நிஜமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு டாஸ்க் ஆடுறது, குரூப் கேம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இதில். பட் நீங்கள் இதையும் பிக் பாஸ் மாதிரி கண்டென்ட் கொடுக்குறதுலேயே வந்து குறியாக இருக்கீங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க, சரியா? ஏன்னா இதில் மக்கள் ஓட்டே கிடையாது, நீங்கள் தான் மாற்றி ஓட்டு போட்டு போகிறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் யாருக்காக அந்த கண்டென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி மக்களுக்கு நீங்கள் விஷுவலாக பண்ணுறீங்க, அது ரைட்டு. கடைசி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. மக்களுடைய செலெக்ஷனில் தான் லாஸ்ட் ஃபைனலில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்கன்னு முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது வரைக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. இன்னொன்று எலிமினேஷன் ப்ராப்பராக டெய்லி நடக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் 5 பேர் தான் 4 பேர் தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. 8 நாள் ஆக போகுது. ஸோ இதுலேயே ப்ராப்பராக இல்லை. இந்த கேமோட டைமென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பேட்டர்னாக வந்து போக மாட்டேங்குது. அவங்க இஷ்டத்தை தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அதற்கான ஒரு புரிதலும் வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் இந்த போட்டியில் இந்த 50ல் ரொம்ப ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஷோ அப்படி தான் இருக்குது. சும்மா சண்டை போட்டு அடிச்சுன்னு கிடக்கானுங்க அப்படிங்கிறதை தாண்டி இந்த ஷோவில் வேறு என்ன யூனிக்காக இருக்குது. பிக் பாஸ்க்குலாம் வந்து பெரிய ஆள், ஃபாதர் ஆஃப் ரியாலிட்டி ஷோ அப்படி இப்படின்னு உருட்டினதோடு சரி, சரியா? இந்த என்னைக்கு அந்த லயன் பூச்சாண்டியை காட்டினாங்களோ அன்றைக்கே எனக்கு தெரிஞ்சிச்சு, இவங்கெல்லாம் என்ன ஆளை புகையை போட்டு வரான், திரும்பி பார்த்தா புகையை போட்டு கிளம்பிடுறான், ஒரு விஷயம் கேட்க மாட்டான் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஃபீல் வருது இல்லை. அதனாலே இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால்
இந்த டாஸ்க் கேன்சல் பண்ணிட்டாரா, 2வது டாஸ்க் நடக்குது. அதில் வந்து யார் பலூனை 5 நிமிஷம் மேலேயே வந்து ஊதி ஊதி ஹோல்டு பண்ணணும், அதுக்கு ஒரு போட்டி லயன் ரூமில் தான் நடக்கும். யாரே அந்த பூச்சாண்டி ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டி நடக்கும். அதுக்கு ஒன்று சண்டை போட்டாங்க திருப்பியும், யார் அந்த ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ராந்த் போறாப்புல. விக்ராந்த் வந்து நம்ம புருஷன் கொண்டாடி மாதிரி, யார் பிரஜன் சாண்ட்ரா மாதிரி புருஷன் கொண்டாடியாக வந்திருக்காங்க. விக்ராந்தும் அவங்க கொண்டாடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொனாலிசா. அவங்களும் வந்து நல்லா வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி விக்ராந்த் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ அந்த டாஸ்கில் வெற்றி பெற்றுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து கடைசியாக ஒரு ப்ரொமோ வந்து போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவுக்கும் கன்சாடிக்கும் செம ஃபைட்டு. அதில் வந்து நம்ம சகத்து உள்ளே வந்து நான் ஸ்ருதிகாக்காக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து நின்று, நீ என்ன ஆம்பளைங்க வச்சு தான் கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து எத்திக்ஸாகவே பேசலை கன்சாடி. ஏன்னா ரஜத்தை வந்து தேய்ச்சி தலையிற, அப்புறம் வந்து திக்விஜய் வந்து ஆம்பளை இல்லாமல் நீ இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி போட்டு ஓவராக போட்டு அந்த பொண்ணை வந்து தாக்கிடுச்சு. இன்னொன்று முடியை பிடிச்சி ஒன்று இழுத்து வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அரகன்ஸின் உச்சம். அதாவது பிக் பாஸில் ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் இருக்குது, மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு பயம் இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இல்லை, நீங்கள் என்னன்னா ஓட்டு போட போகிறீங்க, ஒன்று அடிச்சு தும்சம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இறங்கி பண்ணுது. ஆனால் எதற்காக அந்த ஃபைட் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அது மேபி இன்றைக்கி எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு தலையில் ஒரு பேஸ்கெட் பால் கூட மாதிரி வச்சுட்டு பேஸ்கெட் பால் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு எலிமினேஷன் இருக்குன்னு சொல்கிறானுங்க. என்னத்தையோ ஒரு டெய்லி ஒரு எலிமினேஷனாக கரெக்டாக அந்த ஃபார்மேட்லையாச்சும் கேம் நடக்கணும். இந்த ப்ராக்ரஸே சரியில்லைங்க அந்த 50 ஷோவில். அதனாலே மக்களுக்கு ஒரு ஆர்வம் வர மாட்டேங்குது. ரிவ்யூ பண்ணுறது எங்களுக்கும் வந்து பெருசாக இல்லை. அதனால தான் 2யும் கிளப் பண்ணுறேன். இல்லாட்டி நல்லா இருந்துச்சு அந்த ஷோ நான் தனியாக ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு வியூஸ் இல்லாதனால ஒரு நம்ம பிக் பாஸ் பற்றி ஒன்று எடுத்துகிட்டு இந்த டாபிக் எடுக்கிறேன் அப்படின்றதுனால. ஹோப் இந்த ஷோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறையா ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து முழுசாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும்